கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்னன்னு தெரியுமா? அதுதாங்க உங்களுடைய அன்பான மனம். அதுக்கப்புறம் விடாமுயற்சி. இது ரெண்டுமே கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பலமாகவே அமையுதுங்க. நீங்கள் மற்றவங்களோட உணர்வுகளை கூட சரியாக மதித்து நடப்பீங்க. சில நேரத்தில் பாருங்கள், அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நினைவில் வச்சுக்கிறது கம்மியாக தான் இருக்கும். நல்ல விஷயத்தை எப்போவுமே நினைவில் வச்சுப்பீங்க. வேணாங்கிறத அப்போவே விட்டுருவீங்க. உங்களோட உள்ளுணர்வு உங்களை எப்போவுமே சரியான பாதைக்கு கூட்டிகிட்டு போகும். இது கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிலையுமே அது அற்புதமான சிறப்பு வாய்ந்த ஒரு ராசி. எப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் மனம் ரொம்பவுமே மென்மையாக இருக்கும். ஆனால் உங்கள் மன உறுதி மலையை விட வலிமையாக இருக்கும். நம்பிக்கையோடு முன்னேறக்கூடியவங்க. உங்களுக்கு நேரம் மட்டும் கரெக்டாக அது அமைஞ்சிச்சுன்னா நீங்கள் உயரத்துக்கு வரலாம் கண்டிப்பாக. ஏன்னா தோல்வி உங்களை எப்போவுமே நிறுத்துறது கிடையாது. அந்த தோல்வி உங்களை வலிமையாக்குது. உங்களோட கனவை நம்புங்க. உங்களால் முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கடலில் பாருங்கள், அலை எத்தனை முறை வந்து கரையை தாக்கினாலும் மீண்டும் மீண்டும் அலை வந்துக்கிட்டு தானே இருக்குது. அதுபோல தாங்க கடகராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையுமே. எத்தனை சவால் வந்தாலும் சரி, எத்தனை ஒரு துன்பம் தந்தாலும் சரி, நீங்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து வெற்றி பெறுவீங்க. வெற்றி அடையிற வரைக்கும் கடுமையாக உழைப்பீங்க. வெற்றி தான் தன்னோட லட்சியம் அப்படின்னு செயல்படுவீங்க. நம்பிக்கையோடு முன்னேறுங்க. வெற்றி அப்படிங்கிறது உங்களை தானாக தேடி வரும். இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், அதனால் பாருங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்காக இந்த பதிவில் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். அதனால தான் கடகராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே மனமார்ந்த அன்பு செலுத்தக்கூடியவங்க. அன்பும் ஒரு அர்ப்பணிப்பும் ஒருங்கிணைந்து இருக்குது அப்படின்னா அது வந்து உங்ககிட்ட தான். நல்ல ஒரு பாசம், நல்ல ஒரு பந்தம் எப்போவுமே இருக்கும். பழமொழி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அன்பு செய்கிறது வாழ்க்கையில் சுவையை தரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க. உங்களோட நட்புலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, ஏன் சமூகத்தில் கூட பாருங்கள், அன்பும் நல்ல செயலும் உங்களுக்கு எப்பவுமே செய்கிறதுனால ஒரு உயர்வு ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். வெற்றியும் சந்தோஷமும் தேடுறதை விட உணர்ச்சியோடு செயல்படுவது உங்களுக்கு பெருமையை தரும். கடகராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கவலையே பட தேவையில்லை. ஏன்னா ஒரு அனுபவத்தை கூட வாழ்க்கையின் இனிமையான பாடமாக மாற்றக்கூடியவங்க அவங்க. இந்த கடகராசிக்காரங்க அன்பும் அறிவும் கருணையும் மனமார்ந்த உறவுகளும் இணைந்ததாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது, தாக்கம் ஏற்பட்டால் அதிலிருந்து விடுபட என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் வாங்க விரிவாக பார்க்கலாம். கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி யார்? சந்திரன். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். ஆமாங்க, உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். அந்த இறைவனோட அருளால் தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது அற்புதமான நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் திறமையை கையாண்டா நன்மையை பெறலாம். இதுக்கு முன்னாடி குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? ஒன்று போனால் ஒன்று, கடன் மேலே கடன், வீணா விவாதம், வாக்குவாதம், ஏன் இப்படி ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழலில் கடந்த காலத்தில் உங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஏன் போன வாரம் வரைக்கும் கூட பாருங்கள், குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு வந்திருக்கும். ஏன்டா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குல்ல. ஐயோ இந்த வாரம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு இல்லையா? உங்களுக்கு இப்போ இந்த வாரம் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக அமைப்பை பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தானாக மறையுதுங்க. அதுவும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு தானாக வந்து சேருது. புதிய தொழில்களில் நீங்கள் இறங்கி ஒரு அற்புதமான மாற்றத்தையே உருவாக்கலாம். அந்தளவுக்கு சாதகமான சூழல் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சூழலை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எண்ணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த பாருங்கள். நம்ம சொன்னால் அவங்க கேட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்கள கேட்காம எதுவும் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுவே பிரச்சனையும் வந்துடும். அனுசரித்து போங்க. கூட்டாளிகளோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக பாருங்கள்.
விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ பயிரிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விதை வாங்கும்போது அது தரமாக இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்குங்க. மற்றவங்க சொல்கிறாங்க, அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்களாக தரம் பார்த்து வாங்குறது நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கட்சிகளில் உங்களோட பெருமையை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பு வரும். அது சரியாக பயன்படுத்திக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. சில வாய்ப்புகள் பாருங்கள் தானாக வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போது பணவரவு சிறப்பாக அமையக்கூடிய யோகம் உண்டாகுது. அவ்வளவு அது அற்புதமான கிரக சூழல் தான் இந்த வாரம். பெரும்பாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, எல்லாமே நல்லா இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அணிகளின் வாங்கக்கூடிய வாய்ப்பும் வரும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுடைய ஆதரவு பாருங்கள் பக்கபலமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இந்த கடகராசியில் இருக்கிற புனர்பூசம் 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் பூசம், அதுக்கப்புறம் ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியில் பாருங்கள் குருவே இருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், இந்த சயன போகஸ்தானத்தில் தான் புதன் சுக்கிரன் இருக்காங்க. அதனால தான் சொன்னோம், இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான வெற்றி வாய்ப்பு வந்து சேரும் அப்படின்னு. சுக்கிரனோட சஞ்சாரம் நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால வரவு நல்லா வந்தாலுமே அதுக்கேற்ற செலவும் இருக்கும். அதனால் பண விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு இது வரைக்கும் தொல்லை தந்துக்கிட்டு இருந்த எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, சண்டை, பிரச்சனை இது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் சரியாக நீங்கள் எதையும் பிளான் பண்ணி பண்ணணும், விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் இப்போ கிடைக்கும். பண வருத்தமே நீங்கள் எதிர்பார்த்தது போல் இப்போ இருக்கும். புதிய நபர்களோட நட்பு உங்களுக்கு இப்போ உண்டாகும். பாதியில் நின்று போன காரியங்களை கூட இப்போ தொடர்ந்து செஞ்சு அதை சிறப்பாக முடிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் பாருங்கள், எல்லாமே நல்லா நடந்தாலும் திடீர்னு உங்களுக்கு தேவையில்லாத இந்த மனக்குழப்பம் வரும். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்தை இப்போ திரும்ப திரும்ப போட்டு யோசிச்சுட்டு தேவையில்லாமல் மனக்குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க, கவனமாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நீங்கள் எப்படி பிளான் பண்ணி பண்ணால் உயர்வை பெறலாம் அப்படிங்கிறத கவனம் செலுத்துங்க. அதாவது எந்திரம் இதெல்லாம் கையாளுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான வேலை செய்கிறவங்களுமே எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியதாக மட்டும் இருக்கும். உங்களோட பொருட்களை மற்றவங்களுக்கு அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனம் எடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்னதாக சண்டை சலசலப்பு அப்பப்போது வரலாம். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். தேவையில்லாத பிரச்சனையை யோசிச்சுட்டு நீங்கள் மனசை கவலைப்படுத்திகிட்டு இருக்காதீங்க. இனிமேல் நடக்கிறது நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா, அதனால் முழு மூச்சாக நீங்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் நல்லது. உங்களுக்கான கடமைகளை சரிவர செஞ்சாலே போதுங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை நெருங்காது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சமையல் செய்யும் போதும் மின்சாதன பொருட்களை கையாளும் போதும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், சீரான பாதை தானாக வரும். இந்த அரசியல்வாதிகளுக்கு பாருங்கள், உங்களை பிரிஞ்சு போனாங்க இல்லையா, வேணான்னு சொல்லிட்டு அவங்க கூட மீண்டும் உங்களை வந்து சேருவாங்க. பெரும்பாலும் உங்களோட ரகசியங்களை யாருக்கிட்டேயுமே வெளிப்படுத்தாமல் இருக்கிறது, சொல்லாமல் இருக்கிறது நல்லது. மேலிடத்தில் உங்களோட அணுகுமுறை நல்ல ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு கல்வி பற்றின கவலை ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர், ஆசிரியர் இவங்களோட ஆலோசனை உங்களுக்கு பக்கபலமாக கை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வீண் அலைச்சலை மட்டும் தவிர்க்க பாருங்கள். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் தொழில் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். புதிய ஒப்பந்தத்தில் வேணால் கையெழுத்து போடுற மாதிரியான சூழல் இருக்குது. சக கலைஞர்கள்கிட்ட பழகும்போது நிதானமாக இருக்கணும். பிள்ளைங்க மீது பாசம் அதிகரிக்கும். அவங்கக்கிட்ட இனிமையாக பேசி உங்களுக்கான நல்ல பொழுதை சிறப்பாக மகிழ்ச்சியாக கழிக்க முடியும். அடுத்து பாருங்கள் பூசம். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமைப்புகளை பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. கோபம் கண்டிப்பாக கூடவே கூடாது. நிதானமாக செயல்பட பாருங்கள். இந்த வாரம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு தன்மையாக பேசுகிறதுனால உங்களுக்கான எல்லா காரியத்தையுமே சிறப்பாக காரிய வெற்றியை உண்டாக்க முடியும். ஆனால் எதிர்பாராத செலவும் வரலாம்.
அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைச்சிக்கிட்டு செயல்பட பாருங்கள். எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். அதே போல் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நிலை உயரும். பிரிந்து சென்றவங்க மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால நன்மையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலையும் நீங்கள் பெறலாம். அடுத்து பாருங்கள் ஆயில்யம். இந்த வாரம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை சிறப்பாக படிக்கிறது நல்லது. பாடங்கள் பற்றின கவலை உங்களை விட்டு நீங்கும். உற்சாகமான மனநிலை இப்போ இருக்குது. பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் இப்போ விளையாட்டு போட்டிகள் ஏதாவது கலந்துக்கிறீங்க அப்படின்னா பரிசு கிடைப்பதற்கான சூழலும் உருவாகும். குடும்ப கஷ்டம் தீரும், பிரச்சனை விலகும், உடல் ஆரோக்கியம் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றியை நீங்கள் பெறலாம். சக ஊழியர்கள்கிட்ட ஏற்பட்ட பிரச்சனை விலகும். நிலுவையில் இருந்த பணிகளை இப்போ நீங்கள் விரைவாக செய்து முடிக்கிறதுனால எல்லோருமே உங்களை பாராட்டுவாங்க. எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் கிடைக்க நீங்கள் தினம்தோறும் ஆதிபராசக்தியை வணங்கிட்டு உங்களோட அன்றாட பணிகளை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் நிச்சயம் ஏற்படும். மனக்கவலை விலகும்.